ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத ஃபுட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன ஃபுட் ரிவ்யூ அப்படின்னு தானே கேட்குறீங்க? வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மூளை கிரேவி அண்டு இது வந்து குடல். ரெண்டுமே வந்து ஆட்டு மூளை ஆட்டு குடல். அண்டு இது பார்த்திங்கன்னா இது வந்து வினிகர் அண்டு உப்பில் ஊற வச்ச பீட்ரூட் வந்து பெப்பர் தூவி கொஞ்சம் மயனஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சின்ன ஒரு சைடிஷ்க்கு வச்சுருக்கோம். அண்டு இது வந்து ஒரு புரோட்டா, நார்மல் வந்து கடைகளில் கிடைக்கும் நார்மல் புரோட்டா. அண்ட் இது வந்து ஆட்டுக்கால் சூப்பு. அண்ட் இது கறிக்கஞ்சி. அண்டு இது ரெண்டுமே கறிக்கஞ்சி தான். இது வந்து கிரேவி. இது வந்து ஸ்பைசி கிரேவி. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கிளி புரோட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளி புரோட்டா அண்டு பொதி புரோட்டான்னு சொல்லுவாங்கல்ல, கிளி புரோட்டான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது நம்மளுக்கு சரியாக தெரியல. அதை நம்ம வந்து இப்போ வந்து மூளையில் ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் வந்து குடல்லையும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம்.
ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் என்ன பண்ணேன்ட்டு. ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரெடி தானே? ரெடி தானே? வெயிட்டிங் பார்த்துறோம். எடுங்கப்பா. என்னப்பா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கலாம்ப்பா, எடுப்பா. பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டேஸ்ட், அருமையாக இருக்குது. புரோட்டா எது, மூளை எது, குடல் எதுன்னே தெரியல. அவ்வளோ வந்து சாஃப்டாக ஃபுல்லாகவே வந்து இப்படி வாயில் வச்சோடனே அப்படியே உள்ளடிக்கு போயிடுது. நல்ல வேணாம் எதுவுமே செய்யணும்னா வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வாழை இலையோட வாசம் இருக்க வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக வந்து தேங்காய் எண்ணெயில் தான் போட்டிருக்கோம், சமையல் கிடையாது. ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெய் தான். அந்த வாழை இலை, அந்த தேங்காய் எண்ணெய் மரம் இது வேறு லெவலில் இருக்குங்க. சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அடிச்சு நொறுக்கி போயிடும். அதுக்குள்ளே பாதி காலி விட்டாங்க. இதுதான் ஃபைனல் டச். இது வேறு லெவலுங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம். முடிஞ்சிருச்சு. அடுத்த தடவை கண்டிப்பாக இன்னும் நிறைய பண்ணி அதை விட பெட்டராக வேறு மாதிரி புதுசாக அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி அடுத்தடுத்து வீடியோ போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பண்ணால் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி கமெண்ட்லேயே நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்துடும். அண்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க.